எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, திரிகோணம், கேந்திரம் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். இதில் என்னுடைய ஆய்வில் வந்து திரிகோணம் நல்லது செய்யும், கேந்திரம் வந்து நல்லது செய்யாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆய்வு. ஆனால் பல ஜோதிடர்கள் வந்து கேந்திரத்தில் கிரகம் நின்னா நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்று வந்து என்னுடைய ஆய்வில் தவறாக இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மற்றும் ஆராய்ச்சி. அதனால் வந்து இதில் முரண்பாடு உள்ளவங்க வந்து என்கிட்ட ஆர்கியூமெண்ட் வர தேவையில்லை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திரிகோணஸ்தானம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. 1, 5, 9 இந்த 3 ராசிகளை கனெக்ட் பண்ணால் ஒரு முக்கோணம் வரும், ட்ரையாங்கிள் வரும். அதை தான் நம்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் 1, 5, 9 கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. 1வது ராசி, 5வது ராசி, 9வது ராசி மூணுமே ஒரே தன்மை கொண்ட ராசிகள். இப்போ நெருப்பு மேசம், சிம்மமும் நெருப்பு, தனுசும் நெருப்பு. இப்போ 1வது ராசி, 5வது ராசி, 9வது ராசி ஒரே தன்மை கொண்டது. அதனால் அதில் என்ன கிரகம் நின்னாலும் அதை வந்து நம்ம செயற்கையாக தான் எடுத்துக்கணும். ஒரே கட்டத்தில் 2 கிரகம் சேர்ந்தாலும் செயற்கை தான். 1, 5, 9ல் ஒரு கிரகம் இருந்தாலும் அதையும் நம்ம செயற்கையாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரே தன்மை கொண்ட ராசிகள் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12 இப்படி 4 விதமாக பிரிக்கிறோம். 1, 5, 9ங்கிறது நெருப்பு, 2, 6, 10 ராசிகள் வந்து நிலராசிகள், 3, 7, 11 வந்து காற்று ராசிகள், 4வது ராசி, 8வது ராசி, 12வது ராசி வந்து நீர் ராசிகள். அதாவது மேஷம், சிம்மம், தனுசு நெருப்பு, ரிஷபம், கன்னி, மகரம் இது வந்து நிலம், மிதுனம், துலாம், கும்பம் இது வந்து காற்று, கடகம், விருச்சிகம், மீனம் இது வந்து நீர். அப்போ ஒரே தன்மை கொண்ட ராசிகளை நம்ம கிரகம் இருந்தால் அதை கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். அதை தான் வந்து நம்ம ஃப்யூச்சர் பலனாக சொல்கிறோம். ஒரே கட்டத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது சேர்க்கை வந்து இப்போ நடக்கும். 1வது ராசி, 5வது ராசியும் செயற்கையாக எடுத்துக்கிட்டால் அது இதுக்கு அடுத்து நடக்கும். 9வது ராசி வந்து பிற்பகுதியில் நடக்கும். வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில் இந்த 9வது ராசி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இது ஸ்டார்டிங்கு, இது மிட் ஏஜ், இது வந்து லேட்டர் ஏஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் கிரக சேர்க்கை வருது. இது வந்து நல்ல பலனை கொடுக்குமா, கெட்ட பலனை கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும், 3, 7, 11 ராசிகளை செக் பண்ணணும். ஏன் 3, 7, 11 அப்படி பார்க்கணும் அப்படின்னா, நெருப்பு ராசிக்கு இயக்கக்கூடிய தன்மை வந்து காற்றுக்கு இருக்குது. அதுதான் 3, 7, 11. இப்போ ஒரு நெருப்பு வந்து எரியுது, அது நல்லா கொழுந்து விட்டு எரியுதா அல்லது கம்மியாக எரியுதா அப்படின்னு முடிவு பண்ணுறது வந்து காற்று தான். காற்று நிறைய அடித்தா நெருப்பு அணைஞ்சு போயிடும். காற்று கம்மியாக இருந்தால் அந்த விளக்கை வந்து தூண்டி விடும். அப்போ அதை நல்லா எரிய வைக்கிறதும் அதை அணைக்கிறதும் காற்றினுடைய கையில் இருக்குது. அதனால தான் 1, 5, 9க்கு தீர்வு வந்து 3, 7, 11 ராசிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு ராசிக்கு 7ஆம் இடம் தீர்வு. இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்புக்கு 7ஆம் இடம் வந்து காற்று, 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் வந்து நெருப்பு, காற்றுக்கு ஆப்போசிட் வந்து நெருப்பு. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு ஆப்போசிட் வந்து காற்று. அப்போ நீங்கள் எந்த ராசி எடுத்தாலும் அதுக்கு 7ஆம் இடம் வந்து, ஏன் பரிகாரத்துக்கு வந்து 7ஆம் இடம் வந்து தீர்வுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கிரகத்தை இயக்கிறது வந்து இந்த கிரகம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் ஒருத்தன் வந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான், அதுதான் நெருப்பு ராசின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கிரகம் வந்து காற்று ராசி. அப்போ ஒருத்தன் வந்து அவன் கூட இருப்பான் பார்த்தீங்களா, அவன் பாசிட்டிவ் மைண்டட் பர்சனாக இருந்தால் அவன் பெர்ஃபார்மன்ஸை மேலும் அதிகப்படுத்துவான். நெகட்டிவ் மைண்டட் பர்சனாக இருந்தால் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸை குறைச்சிடுவான். அப்போ ஒரு ஆள் செயல்பாடை அதிகமாக தூண்டி விட்டு பெர்ஃபார்மன்ஸை கூட்டுறதும் அவனுடைய செயல்பாடை குறைக்கிறதும் காற்றினுடைய கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நெருப்பு அணைக்கிறதும் தூண்டி எரிய வைக்கிறதும் காற்று கையில் தான் இருக்குது, நெருப்பு கையில் கிடையாது. அப்போ மோட்டிவேட்டர் யார் அப்படின்னா காற்று, ஃபைன் டியூன் பண்ணுறது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கிரகம் தான் இதை இயக்கும். இது 2 பகை கிரகங்கள் இருக்க பட்சத்தில் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். இந்த 2 நட்பு கிரகமாக இருந்தால் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகும். அப்போ 1, 5, 9ல் இருக்கக்கூடிய கிரகங்களை தூண்டி அதிகமாக்குறது வந்து 3, 7, 11ல் இருக்கக்கூடிய கிரகங்கள். அது அதிகமாகதா கம்மியாகதா அப்படிங்கிறது, அதனுடைய நட்பு கிரகங்கள் இருந்தால் அதனுடைய தன்மை அதிகமாக வீரியமாக நல்லது நடக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கிரகம் வந்து இருந்தது அப்படின்னா இதனுடைய தன்மை குறையும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே செவ்வாய் இருக்குது, இங்கே சனி இருக்குது அப்படின்னா, செவ்வாய்க்கு சனி வந்து பகை. அப்போ செவ்வாய் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் வந்து சனி கெடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. இப்படி வந்து திரிகோணத்தை வந்து நம்ம எடுக்கிறோம். எப்பயுமே ஒரு கிரகம் வந்து எந்த கிரகமாக இருந்தாலும், பகை கிரகம், பாவ கிரகமாக இருந்தாலும், சுப கிரகமாக இருந்தாலும், திரிகோணத்தில் இருக்கும்போது அது நல்ல பலனையே கொடுக்குது அப்படின்னு தான் ஜாதக விதியில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 1, 5, 9வது ராசிகளுக்கு தீர்வு வந்து 3, 7, 11, 2, 6, 10வது ராசிகளுக்கு தீர்வு வந்து 4, 8, 12 ராசிகள். ஏன்னா நெருப்புக்கு தீர்வு வந்து காற்று, நிலத்துக்கு தீர்வு வந்து நீர். இப்போ நிலம் செழிக்கணும் அப்படின்னா நீர் வந்து கரெக்டாக இருக்கணும்.
நீர் அதிகமானால் நிலம் சேதாரமாயிரும். நீரே இல்லைன்னா வறண்டு போயிடும் நிலம். அப்போ நிலம் செழிக்கிறது வந்து நிலத்து கையில் கிடையாது, நீர் கையில் இருக்குது. அதே மாதிரி நெருப்பு நல்லா எரிகிறது வந்து காற்று கையில் இருக்குது. அப்போ எப்பயுமே ஒரு ராசிக்கு 7வது ராசி தான் அதை தூண்டக்கூடிய தன்மை உள்ள ராசி. அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த இதில் கிரகமே இல்லை அப்படின்னா அதுக்கடுத்து 3வது ராசி 11வது ராசியை பார்க்கணும். ஒரு ராசிக்கு 7வது ராசி பார்க்குறோம், இதில் கிரகமே இல்லை அப்படின்னா 3வது ராசியோ 11வது ராசியோ அது தூண்டும். அதில் நட்பு கிரகங்கள் இருக்க பட்சத்தில் நல்ல பலனை கொடுக்கும். அப்படிங்கிறது தான் இந்த திரிகோணம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சொல்ல வருது. இப்போ நெருப்பை இயக்கிறது காற்று, நிலத்தை இயக்கிறது நீர். அப்போ இதுக்கு தீர்வு இது, இதுக்கு தீர்வு இது. இதுதான் திரிகோணம் விளக்கம். கேந்திரம் அப்படிங்கிற விளக்கம் என்ன அப்படின்னா 1, 4, 7, 10 தான் கேந்திரம்னு சொல்கிறோம். 3 கேந்திரமாக பிரிக்கிறோம். 1, 4, 7, 10, 2, 5, 8, 11, 3, 6, 9, 12 அப்படின்னு சொல்கிறோம். இதை கேந்திரம்னு சொல்கிறோம். முதல்ல இருக்கிறத. 2வது இருக்கிறத பணபரம்னு சொல்கிறோம். 3வது வந்து ஆபோக்ளிமம் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களா ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க, அது எப்படினாலும் வச்சுக்கிட்டோம். இது சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா, கேந்திரம் ஏன் கெட்டது அப்படின்னு என்னோட ஆய்வில் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கிரகம் வந்து இன்னொரு கிரகத்தை தொடர்பு கொள்ள முடியாது கேந்திரத்தில். எப்பயாவது ஒரு கிரகம் வந்து தன்னுடைய 4வது இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை தொடர்பு கொள்ளுதா? இப்போ குரு பார்வை பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வை 9ஆம் பார்வையை தானே பார்க்குது, திரிகோணத்தில் தானே தொடர்பு கொள்ளுது. அல்லது 7ஆம் பார்வையில் எல்லா கிரகமும் தொடர்பு கொள்ளுதே தவிர ஏதாவது கிரகம் வந்து 1, 4, 10 வந்து தொடர்பு கொள்ளாது எந்த கிரகமும். புரியுதா? ஏன் அப்படின்னா இந்த கேந்திரங்கள் வந்து ஆப்போசிட் தன்மை கொண்டது. நெருப்புக்கும் நீருக்கும் ஆப்போசிட் தன்மை. இப்போ நெருப்பை வந்து நீர் ஊற்றினா அணைஞ்சு போயிடும், நெருப்பு அணைஞ்சிரும். அதே மாதிரி நிலத்துக்கும் காற்றுக்கும் முரண்பாடானது. ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. நெருப்பு அணைக்காது, இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும். ஆனால் நீர் ஊற்றினா நெருப்பு அணைஞ்சிரும். அப்போ இதுக்கு எதிர்த்தன்மை கொண்டது. இது வந்து தூண்டுதல் தன்மை கொண்டது. அதாவது நெருப்பு காற்றுங்கிற தூண்டுதல் தன்மை கொண்டது, நிலம் நீர் வந்து தூண்டுதல் தன்மை கொண்டது. ஆனால் இங்கே வந்து எதிர்த்தன்மை கொண்டது. அதை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம். அதனால தான் எந்த ஒரு சுபகிரகமும் கேந்திரத்தில் இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்கிறான். ஏன்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை தொடர்பு கொள்ள முடியாது கேந்திரத்தில். 7ஆம் இடத்தை விட்டுருங்க, 1, 4 அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. 4க்கு 7 வந்து 10, 1க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 7. இந்த கேந்திரத்தை விட்டுருங்க, 1, 4 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு கிரகம் 1ல் 4ல் இருக்குது அப்படின்னா அது எதிர்த்தன்மை கொண்டது. நெருப்புக்கு நீர் எதிர்த்தன்மை, காற்றுக்கு நிலம் எதிர்த்தன்மை. இப்படி 1, 4 வந்து ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா அந்த ஒரு கிரகம் வந்து இன்னொரு கிரகத்தை தொடர்பு கொள்ள இயலாது. அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 1, 4 வந்து ஒரு கிரகம் நிற்குது, நட்பு கிரகங்கள் நிற்கிது அப்படின்னா இந்த கிரகம் வந்து இதை சப்போர்ட் பண்ண முடியாது. அப்போ கெடுதலான பலன் தான் நடக்கும். உதாரணத்துக்கு சூரியன் நெருப்பு ராசியில் இருக்குது, 1ல் இருக்குது. சந்திரன் வந்து நீர் ராசியில் இருக்குது அப்படின்னா சூரியன் சந்திரனை தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ என்னாகும், இதனால் நடக்கக்கூடிய தூண்டுதல் இதுக்கு கிடைக்காதனால இது ரெண்டுமே எதிரெதிராக இருக்கக்கூடிய தன்மை கொண்டதுனால தொடர்பு கொள்ள முடியாதனால கெடுபலன்களையே அந்த திசையில் வந்து பண்ண முடியும். இதனால் அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கும் சனிக்கும் மட்டும் இந்த கேந்திரத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. சனி வந்து 10ஆம் பார்வையாக இன்னொரு கேந்திரத்தை தொடர்பு கொள்ளும். சனி இங்கே இருந்ததுன்னா 10ஆம் பார்வையாக கடகத்தை தொடர்பு கொள்ளும். அதே மாதிரி செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையாக கடகத்தை தொடர்பு கொள்ளும். செவ்வாய் மேசத்தில் இருந்தால் 4ஆம் பார்வையாக கடகத்தை தொடர்பு கொள்ளும். இதே துலாமில் வந்து சனி இருந்ததுன்னா அது 10ஆம் பார்வையாக கடகத்தை தொடர்பு கொள்ளும். அப்போ இந்த பாவகிரகங்களுக்கு மட்டுமே இந்த 4ஆம் பார்வை 10ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய பார்வைகள் வந்து பாவகிரகங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, பாவகிரகங்கள் வந்து கேந்திரத்தில் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறான். ஏன்னா அதுக்கு தான் தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. செவ்வாய்க்கு வந்து 4ஆம் பார்வையாக தொடர்பு கொள்ளும், சனி 10ஆம் பார்வையாக தொடர்பு கொள்ளும், 7ஆம் பார்வை எல்லாமே தொடர்பு கொள்ளும். அதனால் வந்து இந்த 7 விட்டுருவோம், 1, 7, 4, 10 விட்டுருவோம். ஆனால் ஒரு கிரகத்துக்கு 4வது இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை தொடர்பு கொள்வது வந்து செவ்வாய் தான் இருக்கிற இடத்துலேருந்து 4ஆம் பாவத்தை வந்து தொடர்பு கொள்ளும். அதுவே சனி வந்து ரிவர்ஸில் 10ஆம் பாவத்தை வந்து தொடர்பு கொள்ளும். அதாவது ரிவர்ஸில் 4ஆம் பாவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி வந்து சனி செவ்வாய்க்கு ஏன் அந்த தொடர்பு கொள்ளும் தன்மை கொடுத்தாங்கன்னா பாவகிரகங்களுக்கு அந்த தொடர்பு கொள்ளும் தன்மை உண்டு. அதனால தான் பாவகிரகம் வந்து கேந்திரத்தில் இருந்தால் சிறப்பு, சுபகிரகம் திரிகோணத்தில் இருந்தால் சிறப்பு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காரணம்தான். சுபகிரகங்கள் வந்து தொடர்பு கொள்ள முடியாதனால சுபகிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் அது வந்து கெடு பலன்களே செய்யும், நல்ல பலன்கள் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் அதில் சொல்லக்கூடிய விளக்கம். எப்பயுமே ஒரு கிரகம் வந்து கேந்திரத்தில் இருக்க சிறப்பு இல்லை. அது பாவகிரகமாக இருந்தாலும் சரி சுபகிரகமாக இருந்தாலும் சரி கேந்திரத்தில் இருக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஆனால் திரிகோணத்தில் சுபகிரகமோ பாவகிரகமோ நிச்சயமாக 100% நன்மை செய்யும் அப்படிங்கிறது ஜாதக விதியிலையும் இருக்குது. நான் சொல்லக்கூடிய விதியும் அதுதான். ஆனால் கேந்திரத்தில் நல்லது செய்யும் அப்படிங்கிற விதி வந்து ஏற்புடையதாக இல்லை என்னுடைய ஆய்வில். அப்படி ஏற்புடையதாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த புரிதல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.